வணக்கம் ஹவுசர் தமிழா குடும்பத்தினரே. கிரிக்கெட் உலகத்தில் எத்தனையோ மேட்சை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சில போட்டிகள் மட்டும்தான் நம்ம இதய துடிப்பை அப்படியே நிற்க வைக்கும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதும் அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான மரண மாஸ் மேட்ச் பற்றி தான். கதிகலங்கி போகிற அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸோட பந்து வீச்சு இந்தியாவுடைய டாப் ஆர்டரை சுக்குநூறாக உடைச்சப்போ, மைதானமே மயான அமைதியில் மூழ்கி இருந்தப்போ, ஒற்றை மனிதனாக நின்று உலகத்தையே மிரள வச்ச நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடைய அந்த ருத்ர தாண்டவத்தை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த விறுவிறுப்பான வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஹவுசர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் அந்த ஹைப் பட்டனை தட்டி ஒரு பெரிய ஹைப்பையும் கொடுத்துடுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களோட எனர்ஜி. சரி, இப்போ டைம் மிஷின்ல ஏறி நேரா 2011க்கு போவோம். வருஷம் 2011. இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இடையிலான அந்த முதல் ஒரு நாள் போட்டி. மைதானத்தில் கால் வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம். உலகக்கோப்பை ஃபைனல் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வெறித்தனமான கூட்டம் அலமோதுது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் கௌதம் கம்பீர் முதல்ல பந்து வீச்சை தேர்வு செய்கிறாரு. இந்திய அணியோட வினய்குமார் முதல் ஓவரை வீச வராரு. வெஸ்ட் இண்டீஸோடைய லண்டன் சிம்மன்ஸ் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. முதல் பந்து வினய்குமார் ஒரு துல்லியமான யார்கரா வீச சிமன்ஸ் நிலைத்தடுமாறி அவுட் ஆகிறதுல இருந்து மயிரிழையில தப்பிக்கிறாரு. ஆனா அடுத்த ஓவர்ல உமேஷ் யாதவ் பந்து வீசும்போது வெஸ்ட் இண்டீஸோடைய அட்ரியன் பரத் பாஞ்சு வந்து ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. பரத் எப்பவுமே அதிரடியா ஆடக்கூடியவர்னு இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால மூணாவது ஓவர்ல வினய்குமார் ஒரு அருமையான இன்ஸ்விங்கர் வீச அதை கணிக்க முடியாத பரத் விக்கெட் கீப்பர் பார்த்திவ் பட்டேல் கிட்ட கேட்ச் கொடுத்து நடைய கட்டுறாரு. 18 ரன்னுக்கு முதல் விக்கெட் காலி. மைதானமே கொண்டாட்டத்தில் முழுகுது. அடுத்து வராரு மார்லன் சாமியூல்ஸ். அவரு வந்த உடனே பயமே இல்லாம ரெண்டு பக்கமும் பவுண்டரிகளை பறக்க விடுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7வது ஓவர் ஆகியும் சிமன்ஸ் ஒரு ரன் கூட எடுக்காம 15 பந்துகளை வீணடிச்சு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா 16வது பந்துல ஒரு பவுண்டரி அடிச்சு கணக்க தொடங்குறாரு. ரன்கள் வேகமா ஏற ஆரம்பிச்ச அந்த நேரத்தில் வருண் ஆரோன் தன் அதிவேக பந்து வீச்சால சாமியூல்ஸை கிளீன் போல்ட் ஆக்கி மிரட்டுறாரு. அடுத்த சில பந்துகள்லேயே உமேஷ் யாதவ் சிமன்ஸோட விக்கெட்டையும் தூக்க வெஸ்ட் இண்டீஸ் 52 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தவிக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் விஸ்வரூபம் எடுத்தாரு டேரன் பிராவோ. டென்சா ஹயாத் கூட ஜோடி சேர்ந்து இந்திய பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடிச்சாங்க. அஸ்வின், ஜடேஜா, சுரேஷ் ரெய்னான்னு எல்லாரையும் மாற்றி மாற்றி பந்து வீச வச்சோம் பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியல. ஒரு வழியா 31 ரன் எடுத்திருந்த ஹயாத் ஒரு மோசமான ரன் அவுட்ல விக்கெட் இழக்க உள்ள வராரு ஆபத்தான கிரண் பொலார்ட். பிராவோ 60 ரன்களை கடந்து விளையாடிட்டு இருந்தப்போ சுரேஷ் ரெய்னா ஒரு அபாரமான பந்துல அவரை போல்ட் ஆக்குறாரு. அடுத்த ஓவர்லேயே விராட் கோலி ஒரு சுலபமான கேட்ச் பிடிக்க பொலார்டும் 13 ரன்ல அவுட். ஜடேஜா தன் சுழற்பந்து வீச்சில் அடுத்து வந்த டேரன் சமியையும் காலி செய்கிறாரு. இதனால அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்த வெஸ்ட் இண்டீஸ் 200 ரன்களை கூட தாண்டாதுன்னு நினைச்சப்பதான் ஆண்ட்ரே ரசல் அப்படிங்கிற புயல் களத்தில் நிற்கிது. அவரு ஒரு சில சிக்ஸர்களை பறக்க விட்டு வருண் ஆரோன் பந்தில் அவுட் ஆக கடைசி கட்ட ஓவரில் கேமர் ரோச் அடித்த சில ரன்களால் வெஸ்ட் இண்டீஸ் 50 ஓவர் முடிவில் 211 ரன் எடுக்கிறாங்க. இந்திய அணிக்கு இலக்கு வெறும் 212 ரன் தான். இப்போ இந்தியா சேசிங் செய்ய களமிறங்குது. பார்த்திவ் பட்டேலும் அதிரடி மன்னன் வீரேந்திர சேவாகும் ஓப்பனிங் வராங்க. சேவாக் முதல் ஓவர்லேயே தன் பங்குக்கு தன்னோட பாணியில வழக்கமா 2 பவுண்டரிகளை அடிச்சு 11 ரன்களை குவித்து அதிரடியான தொடக்கத்தை இந்தியாவுக்கு கொடுக்கிறாரு. 3 ஓவர்ல பாத்தீங்கன்னா இந்தியா 24 ரன் எடுத்துடுறாங்க. மேட்ச் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் சொல்லிட்டு எல்லாரும் நினைச்ச அந்த நிமிஷத்துல தான் கிரிக்கெட் உலகமே நடுங்கிற அளவுக்கு ஒரு விக்கெட் வேட்டை ஆரம்பிச்சது. 5வது ஓவர்ல பார்த்திவ் பட்டேல் கேமர் ரோச் பந்துல தேவையில்லாம ஒரு கட் ஷாட் ஆட போய் கேட்ச் கொடுத்து 37 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு. அடுத்து வந்த கௌதம் கம்பீர் தன் இயல்புக்கு மாறா அதிரடியாக ஆட போய் அதே ஓவரில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 4 ரன்லையும் அவுட் ஆகிடுறாரு. அரங்கம் அப்படியே அதிர்ச்சியில் உறையுது. ஆனால் அதை விட பெரிய அதிர்ச்சி ரன் மெஷின் விராட் கோலி கேமர் ரோச்சோட ஒரு அசாத்தியமான பந்தில் எதுவுமே புரியாமல் கிளீன் போல்ட் ஆகி டக் அவுட் ஆகிறாரு. அப்போ
அப்போ இந்திய ரசிகர்கள் தலையில கை வச்சு உட்கார்ந்தப்போ தான் அடுத்த அடியும் விழுது. ஆண்ட்ரே ரசல் வீசின பந்துல வீரேந்திர சேவாக் 20 ரன்ல போல்டு. ரசல் வெறித்தனமா கத்தி கொண்டாடுறாரு. ஏன்னா அது வெறும் விக்கெட் கொண்டாட்டம் மட்டும் இல்லை, மேட்சையே ஜெயிச்சுட்டோம்ன்ற திமிர். அதுக்கப்புறம் வந்த சுரேஷ் ரெய்னா 5 ரன்ல ரசல் பந்துல அவுட் ஆகி நடக்க இந்தியா பார்த்தீங்கன்னா வெறும் 59 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து ஒரு மரண படுகொலியில் விழுறாங்க. இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமில் மரண அமைதி. அப்போது தான் அந்த அமைதியை உடைக்க இன்னைக்கு நம்ம ஹிட்மேன் கொண்டாடுற நம்ம ரோஹித் சர்மா பேட்டை தூக்கிட்டு வராரு. அப்போ அவருக்கு இப்போ இருக்கிற அனுபவம் கிடையாது, ஆனால் அசாத்தியமான திறமை மட்டும் இருந்துச்சு. ஜடேஜாவை பார்ட்னராக வச்சுக்கிட்டு மெதுவாக ரன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிக்ஸர் அடித்து தான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் உலகத்துக்கு காட்டுறாரு. இதை பார்த்து கடுப்பான ஆண்ட்ரே ரசல் 25வது ஓவரில் பந்து வீச வரும்போது ரோஹித் சர்மாவை நேருக்கு நேர் முறைச்சி பார்த்து ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லையும் வம்புழுக்கிறாரு. என்னடா சிங்கிளும் டபுளும் எடுத்துட்டு இருக்க, தைரியம் இருந்தால் பவுண்டரி அடித்து காட்டுடா, உனக்கு அவ்வளோ தகுதி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு ரோஹித்தை ரொம்ப கேவலமாக ஸ்லட்ஜிங் செய்கிறாரு. அவ்வளவுதான், தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை ரசல் தட்டி எழுப்பிடுறாரு. அந்த வார்த்தை ரோஹித் சர்மாவோட ரத்தத்தை கொதிக்க வைக்குது. அடுத்த பந்து லெங்க்தாக வந்த பந்தை கணித்த ரோஹித் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு கிளாசிக்கான பவுண்டரி அடிக்கிறாரு. ரசலோட முகம் மாறுது. அதுக்கு அடுத்த பந்து ஒரு ஷார்ட் பிச் பந்து. ரோஹித் சர்மாவுக்கு புல் ஷாட்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா, பந்தை அப்படியே சுழட்டி அடிச்சு மிட் விக்கெட் திசையில இன்னொரு அசுரத்தனமான பவுண்டரி. ரசலுக்கு அங்கேயே பதில் சொல்லியாச்சு. நான் யாருன்னு எனக்கு தெரியுண்டா அப்படின்னு ரோஹித் பேட்டாலேயே பேசினாரு. அந்த ஓவரில் மட்டும் 13 ரன்களை குவிச்சு ரசலோட திமிரை அடக்கினாரு ரோஹித். ஜடேஜாவும் தன் பங்குக்கு பார்த்தீங்கன்னா 38 ரன் எடுக்க இந்தியா 150 ரன்களை நோக்கி போகுது. ஆனால் அந்த சமயத்தில் தான் பொல்லாடோட பந்தில் ஜடேஜா அவுட் ஆகி அந்த முக்கியமான பார்ட்னர்ஷிப்பும் உடையுது. ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தாலும் ரோஹித் சர்மா தன்னுடைய அசாத்தியமான போராட்டத்தால் அரை சதம் கடக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்திய அணியும் எழுந்து நின்று பாராட்டுறாங்க. ஆனால் அந்த கதையோடைய உச்சக்கட்ட திருப்பமாக ஒரு சின்ன ரன் அவுட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அஸ்வின் தன்னுடைய விக்கெட்டை தியாகம் செய்ய வேண்டியதாகுது. இந்தியா 158 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழக்கிறாங்க. இப்போ ரோஹித் கூட வினய்குமார் ஜோடி சேர்றாரு. வினய்குமார் விவேகமாக ஆட ரோஹித் சிக்ஸர் அடிக்காமலேயே சிங்கிள்ஸ் மூலமாக ஸ்கோரை 200 ரன்களுக்கு கொண்டு வராங்க. ஜெயிக்க இன்னும் 11 ரன்கள் தான் தேவை. கைவசம் 3 விக்கெட் இருக்கு. எல்லாரும் நிம்மதியாக பெருமூச்சு விட்ட அந்த வினாடியில் ஒரு சுலபமான பந்தில் ரோஹித் சர்மா 72 ரன்கள் எடுத்திருந்தப்போ எதிர்பாராத விதமாக போல்ட் ஆகிறாரு. மைதானமே ஸ்தம்பிச்சு போகுது. ரோஹித் சர்மா அழுகையோட தலையை குனிஞ்சிட்டு மைதானத்தை விட்டு வெளியேறாரு. அடுத்த ஓவரையே பார்த்தீங்கன்னா வினய்குமாரும் 18 ரன்ல அவுட் ஆக இந்தியா 201 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து நிற்கிது. ஜெயிக்க இன்னும் 11 ரன் வேணும். ஆனால் கையில் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு. களத்தில் இருக்கிறது நம்ம டைலாண்டர்ஸ் உமேஷ் யாதவும் வருண் ஆரோனும். வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் இப்போ ஜெயிச்ச மாதிரியே கொண்டாட்டத்தில் குதிக்கிறாங்க. வருண் ஆரோன் ரன் ஓடும்போது வெஸ்ட் இண்டீஸ் நடுவர்கிட்ட ஒரு அனாவசியமான ரன் அவுட் அப்பீல் பண்ணி ப்ரெஷர் போட பார்க்குறாங்க. ஆனால் தேர்ட் அம்பையர் நாட் அவுட் கொடுக்குறாரு. அந்த பதற்றமான சூழலில் வருண் ஆரோன் ஒரு பந்தை லாவகமாக கட் செய்ய அது பவுண்டரி லைனை நோக்கி ஓடுது. ஃபீல்டர் தடுக்க பார்த்தாலும் பவராக அடித்த பந்து பவுண்டரிக்கு போயிடுது. அப்பாடா, இப்போ 8 பந்தில் 3 ரன் வேணும். ஸ்ட்ரைக்கில் உமேஷ் யாதவ். இப்போ வெஸ்ட் இண்டீஸோடைய கேப்டன் டாரன் சமி பவுலிங் போடுறாரு. உமேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு பலத்தோட பேட்டை சுட்டுறாரு. பந்து பேட்டோட நடுப்பகுதியில் பட்டு மின்னல் வேகத்தில் பவுண்டரி எல்லையை தாண்டி ஓடுது. இந்தியா ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் அசாத்தியமான ஒரு வெற்றியை பெறுறாங்க. ஒட்டுமொத்த மைதானமும் இந்திய தேசமும் அப்படியே ஆனந்த கண்ணீரோட துள்ளி குதிக்குது. வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் டாரன் சமி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தலையில் கை வச்சு உட்கார்றாரு. 59 ரன்னுக்கு 5 விக்கெட் விழுந்தப்போ ஆண்ட்ரே ரசல் கொடுத்த அந்த சவால் மட்டும் இல்லைனா ரோஹித் சர்மா அன்னைக்கு அந்த விஸ்வரூபத்தை எடுத்திருக்க மாட்டாரு. அந்த சவால் தான் இந்தியாவை வரலாற்று வெற்றிக்கு கூட்டிட்டு போச்சு. மரண பயத்தை கண்ணில் காட்டின இந்த மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடைய இந்த அசாத்தியமான 72 ரன் போராட்டத்துக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே மறக்காமல் நம்ம ஹவுஸ்ஆர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து வெறித்தனமான ஒரு கிரிக்கெட் வரலாற்று போட்டியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.